முக்கியமான விஷயம், அதை கண்டிப்பாக தெரிய வேணும், எல்லாருக்குமே சொல்லி ஆகணும். ஏற்கனவே நம்ம மாரி செல்வராஜ் வந்து ஊருக்கு வந்தாப்புல, இந்த கர்ணன் படம் ரிலீஸில் வந்தால் நான் கண்டிப்பாக வெட்டுவேன்னு சொல்லி நம்ம மாப்பிள்ளை ஒருத்தர் சொல்லியிருந்தாப்புல. நம்ம அது கூட யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக அப்போ கூட நாங்கள் எல்லோரும் சொன்னோம், ஒரு படத்தின் ரீதியில் ஒரு படமாக எடுத்திருக்கேன், அப்படி அதை கதையாக எதுவும் நினைக்காத அப்படின்னு நான் கூட சொல்லியிருக்கேன். ஆனால் இது எப்படின்னு பார்த்தா, இது ரொம்ப எப்படி சொன்னோன்னா, காமிச்ச அத்தனை விஷயங்களுமே நாங்கள் கண்ணெதிர்க்க நாளடைவில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், என்னென்ன நடந்துச்சுன்றது எல்லாருமே எங்கள்கிட்ட ஒரு சிலர் சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் எல்லாருமே வந்து எல்லாருமே தெரியப்படுத்தின விஷயங்கள். ஒரு சிலர் வச்சு ஒரு சிலருக்கு தெரிஞ்சது. இந்த விஷயத்தை அங்கங்கே நடந்ததை வச்சு கதையாக எடுத்து, சமூக கதையாக எடுத்து, எப்படி சொல்ற ஜாதியின் கதையாக எடுத்து எல்லாருக்கிட்டே வந்து நாங்கள் இப்படி வாழ்ந்தோம், இப்படி தான் இருந்தோம்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் தெரியப்படுத்துறது தவறு. யாரையும் கொத்தடிமைப்படுத்தலை. அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்தில் வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க அந்தந்த ஊரில் அந்தந்த கிராமங்களில் இன்னும் அந்த மாதிரி தான் நிம்மதியாக தான் எல்லாரோட பக்கத்துலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து ஜாதியின் உணர்வில் காட்டுற ஒரு சிலர் ஏகப்பட்ட பேர் சொன்னால் அதை சொல்றதுக்கு நிறைய பேர் சொல்லிகிட்டே போகணும். அந்த பேர்லாம் நமக்கு தேவையும் இல்லை. நான் ஓப்பனாக சொல்லுவேன், கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரியணும். சும்மா ஜாதியின் ரீதியில் நான் ஜாதி தலைவன், நான் கட்சி தலைவன் அப்படின்னு சொல்லியோ இல்லை அது மாதிரி பேசியோ அப்படி ஆக்கிரமிச்சோ இல்லைனா படம் பண்ணியோ ஒன்றுமே ஆகிறதுல எதுவும் இல்லை. காமிக்கிற கதை, உண்மையான கதை என்னவோ, உண்மையான விஷயம் என்னவோ அப்படி காட்டணும். நீ காட்டுற வண்டிக்கு 10-20 பேருனா, அப்போ நான் காட்டணும்னு நினைக்கிற வண்டிக்கு எத்தனை பேர் சொல்லு? 100 பேர் காட்டவா? அப்போ உண்மையிலே யார் யாருக்கு என்ன மாதிரி வந்தால் என்ன நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்துங்க. சரியா? தயவு செய்து சொல்கிறேன், மிஸ்டர் மாரி செல்வராஜ், தேவையில்லாத விஷயத்தை பண்ணாத. மறுபடி சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு முறையில் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. தேவையில்லாத விஷயங்களை பண்ணி எல்லாருடைய மனசுலையும் தேவையில்லாத விளைச்சலை உண்டாக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான முடிவில் போய் நிற்கிது. மறுபடியும் சொல்லிட்டேன், புரிஞ்சுக்குவேன்.